இப்போ வந்து நம்மகிட்டயே வந்து ஃபினான்ஷியல் ஹப் வந்து இருக்குது. அதாவது கிஃப்ட் சிட்டி. ம். இந்த கிஃப்ட் சிட்டி ஏன் உருவாக்குனாங்க? முதல்ல இந்த கிஃப்ட் சிட்டின்னா என்ன மேம்? இந்த கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு எஸ்இஇசட் யூனிட். இப்போ நார்மலாக ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா, அதை 2 விதமாக பிரிப்பாங்க நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும். ம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு ஒன்று, மற்றதெல்லாம் டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா டிடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து இந்தியாக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் ஓகே. கன்சிடர்ட் இன் அவுட் சைட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். இந்தியாக்குள்ளே இருக்கும், ஆனால் கன்சிடர்ட் அஸ் அவுட் சைட் இந்தியா. அது இந்தியாவுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறாப்புல நிறையா நம்மளோட இன்கம் டேக்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், ஃபெமாவாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இது எதுவுமே அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா அது எல்லாமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறாப்புல உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஓகே. கஸ்டம்ஸும் அதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ நிறைய நாடுகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம் டேக்ஸ் ஃப்ரீ ஹெவன் அப்படின்னு ம். சொல்லிட்டு நிறைய சிட்டிஸ், மொரீஷியஸ் அதெல்லாம் இருக்குது. அங்கே எந்த ஒரு பண்ணாலும் அது மாதிரி இந்தியாவில் இல்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு கிஃப்ட் சிட்டி. அதே ஓகே. மாதிரி இதுதான் ஒரே ஒரு கிஃப்ட் சிட்டியாக இருக்குது.